அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்புகள், இரத்த அழுத்தம் இவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் இவற்றை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கறிவேப்பிலையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தூய்மையான நீரில் கறிவேப்பிலையை நன்றாக கழுவி அரைத்து எடுத்துக்கொண்ட சாறு 50 மில்லி. அடுத்ததாக சிறு சிறு துண்டுகளாக நாம் அருகம்பில்லை நறுக்கி அரைத்து எடுத்த சாறு 30 மில்லி. அடுத்ததாக நாம் தேங்காய் வில்லைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி அரைத்தெடுத்த தேங்காய் பால் 30 மில்லி. அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருப்பட்டி தூள். இத்துடன் தேவையான அளவிற்கு ஏலக்காய் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அற்புதமான அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிரம்பிய சாறுகளை தனித்தனியாகவும் மற்ற பொருட்களை அளவுகளின்படி தனித்தனியாகவும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கெட்ட கொழுப்பு சத்துக்களை கரைப்பதற்கும் இரத்த அழுத்தம் என்கிற நோயை போக்குவதற்கும் நாம் மருத்துவம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 50 மில்லி கறிவேப்பிலை சாறை எடுத்துக்கொள்ளவும். கறிவேப்பிலை சாறுடன் நாம் அரைத்தெடுத்த அருகம்பில் சாறையும் சேர்க்கவும். இத்துடன் தேங்காய் பாலை சிறுக சிறுக சேர்த்து நன்றாக கலக்கவும். அடுத்ததாக அதிகப்படியான சுவைக்கும் வைட்டமின் இ சத்து சேருவதற்கும் கருப்பட்டி தூளை 10 கிராம் சேர்க்கவும். அன்பான நேயர்களே, இறுதியாக 1 முதல் 2 கிராம் வரை ஏலக்காய் தூள் சேர்த்து மீண்டும் ஒரு முறை அத்தனை பொருட்களையும் கலக்கவும். அன்பான நேயர்களே, வாரம் 1 அல்லது 2 முறை காலை வேளையில் வெறும் வயிற்றில் 50 முதல் 100 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக கெட்ட கொழுப்புகள் கரையும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நுரையீரல் பகுதியில் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் மற்றும் அதிகப்படியான சளித்தன்மைக்கு முசுமுசுக்கை என்கிற கீரையின் வேரை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது சர்க்கரை நோய்க்கான ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட பூ ஆவாரம் பூ. நாம் எடுத்துக்கொண்ட ஆவாரம் பூவிற்கு ஆவிரை, ஏம புஷ்பி, தங்க புஷ்பி என்று பல வகையான பெயர்கள் உள்ளன. இது உடலை பொன்னிற சாயத்தை ஏற்படுத்தும். இன்சுலின் அளவை முறையாக சுரக்கச் செய்யும். முறையற்ற இன்சுலின் சுரப்பை சீர் செய்யும். சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற உடல் மதமதப்பு, கை கால்களில் எரிச்சல், உடல் மரத்து போதல், பாத வலி இவற்றை எளிமையான முறையில் நீக்கும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு ஒரு கிருமி நாசினி. பல வகையான நோய்கள் வராமல் பாதுகாக்கும். சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட உடல் மதமதப்பை நீக்கும் என்பதால் நாம் கோரைக்கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக
நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாவல் கொட்டை சூரணம். நாவல் பழம் அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை குறைக்கும். நாவல் கொட்டை கடுமையான சர்க்கரை நோயை சரி செய்யும் என்பதால் நாவல் கொட்டை சூரணத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மருதம்பட்டை சூரணம். மருதம்பட்டை இதய நோய் வராமல் பாதுகாக்கும். சர்க்கரை நோயினால் இதய படபடப்பு ஏற்படும். அந்த சர்க்கரை நோயை குறைத்தும் இதய படபடப்பை குறைக்கும் என்பதால் மருதம்பட்டின் சூரணத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஆவாரம் பூ 30 கிராம், கோரைக்கிழங்கு 5 கிராம், நாவல் கொட்டை சூரணம் 5 கிராம், மருதம்பட்டை சூரணம் 5 கிராம். அளவுகளின்படி ஒவ்வொன்றாக எடுத்து வைத்துள்ளோம். இதை மருத்துவமாக நாம் மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் ஆவாரம் பூக்களை சேர்க்கவும். ஆவாரம் பூக்களோடு சேர்த்து கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாவல் கொட்டை சூரணத்தை சேர்க்கவும். அடுத்ததாக மருதம்பட்டை சூரணத்தை சேர்க்கவும். அடுத்ததாக கோரைக்கிழங்கை சேர்க்கவும். அன்பான நேயர்களே, கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் சேர்த்த ஒவ்வொரு பொருட்களும் நன்றாக நீரில் கொதித்து தன்னுடைய மருத்துவ குணங்களை இரண்டர கலந்திருக்கும். ஆகையால் அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, பல உலக நாடுகள் சர்க்கரை நோய்க்கான பல வகையான மருந்துகளை கண்டுபிடித்தாலும் நமது பாரம்பரிய சித்தர்களால் எழுதி அருளப்பட்ட அற்புதமான இயற்கை முறை ஒரு பக்க விளைவுகள் அற்ற ஒரு முறையாகும். இந்த முறையை பயன்படுத்தினால் உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, உள் உறுப்புகள் பாதிக்கப்படாது. மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நம் வீட்டு தோட்டத்திலோ அல்லது தெரு ஓரங்களிலோ கிடைக்கக்கூடிய ஆவாரம் பூவை கொண்டு நாம் தயாரித்த இந்த தேநீரை சர்க்கரை நோயாளிகள் நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை உணவிற்கு பின் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக சர்க்கரை நோய் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட பாத எரிச்சல், மதமதப்பு, ஒரு வகையான கை கால் எரிச்சல் இவை நீங்கும். வெகு மூத்திரம் என்று சொல்லக்கூடிய நோயும் நீங்கி சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். ஆகவே நோய் உடையவர்கள் பயன்படுத்தி